ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மருகூரரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் சக்தி 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 ஓம் ஓம். பொழுது நீல நிறமாக மாறுவதை நாம் கண்கூடாக காண முடியும். இப்படி அம்மா ஒவ்வொரு சக்தி பீடத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பினை தந்திருக்கிறார்கள். அம்மாவுடைய திருப்பெயர் ஓம் சக்தியே அருள் திரு பங்காரு அடிகளே ஓம் என்ற திருப்பெயரை நாம் உள்ளம் உருகி சொல்லும் பொழுது நமக்கு தேவையான நன்மைகளை அம்மா செய்கிறார்கள். அம்மா தானே என்று அலட்சியப்படுத்தும் பொழுது நம்மை அம்மாவும் அலட்சியப்படுத்துகிறாள். ஆனால் அம்மா கூறுவார்கள், என் திருப்பெயரை, என் பெயரை நீ சொல்கிறாய், அம்மா என்று என்னை அழைக்கிறாய், நீ எந்த உணர்வுடன் எந்த உள்ளுணர்வோடு நீ பக்தியோடு என்னை அழைக்கிறாயோ அதை பொறுத்தே நான் உனக்கு பலனை தருவேன் என்று அம்மா கூறுகிறார்கள். இந்த சிறப்பு மிகுந்த நன்னாளில் அம்மா நமக்கு கொடுத்த மந்திரங்களை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். மந்திரங்கள் என்றால் மனதின் திறத்தை அதிகப்படுத்துவதாகவே மந்திரங்கள் அமைகின்றன. தெய்வத்தின் ஒலி வடிவ ஆற்றலாகவும் ஒலி வடிவமாகவும் மந்திரங்களை நாம் கருதுகிறோம். ஓம் என்ற ஓங்காரத்தில் அருள் திரு அம்மா அவர்கள் இப்பொழுது கலந்திருக்கிறார்கள். அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை அடைப்பாக கொண்டுதான் நமக்கு அம்மா அவர்கள் மந்திர வரிகளை தந்திருக்கிறார்கள். ஓம் ஓம் சக்தியே போற்றிவோம், ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றிவோம், ஓம் உலக நாயகியே போற்றிவோம் என்று ஒவ்வொரு மந்திரமும் ஓம் என்ற பிரணவத்தை துவக்கமாக கொண்டும் ஓம் என்ற பிரணவத்தையே நிறைவாகவும் கொண்டு அமைகிறது. அந்த ஓம்காரத்தில்தான் இப்பொழுது அருள் திரு அம்மா அவர்கள் கலந்திருக்கிறார்கள். அந்த ஓம் ஓம் என்று நாம் கூறும் பொழுது நம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் அன்னை நல்ல அருளை தருகிறாள், நம்மை புதுப்பித்து தருகிறாள். நமக்கு எப்பொழுதுமே ஒரு புத்துணர்ச்சி தேவைப்படும். தூங்கி எழுந்தால் கூட என்ன செய்வோம், நமக்கு புத்துணர்ச்சி வருவதற்காக முகம் அலம்பிக்கொண்டு நாம் அடுத்த பணியை செய்ய ஆரம்பிப்போம். சில பேர் டீ காஃபி போன்ற பொருட்களை குடித்த பிறகுதான் அடுத்த பணியை செய்வார்கள். இப்படி நமக்கு ஒரு மறுமலர்ச்சி புத்துணர்ச்சி தேவைப்படும். அதே போலதான் தெய்வங்கள் குடியிருக்கின்ற ஆலயங்கள். இந்த ஆலயங்களுக்கும் கூட சில வருடங்களுக்கு ஒரு முறை இந்த கலச விளக்கு வேள்வி பூஜையை செய்து அதன் பிறகு கும்பாபிஷேகம் செய்து வைக்கும் பொழுது அந்த தெய்வீக ஆற்றல் மேன்மேலும் பெருகி அருள் பிரவாகத்தை நாம் உணர முடியும். அதை செய்வதற்காகத்தான் இங்கே ஆன்மீக குருநாதர் அருள் திரு அம்மா அவர்களுடைய அருளாசியுடன் சக்தி அருள் திரு சின்னவர் அம்மா அவர்கள் இங்கே இன்னும் சில மணி துளிகளில் எழுந்தருளி ஆன்மீக குருநாதர் அருள் திரு அம்மா அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி நடைபெற்றிருக்கும் இந்த கலச விளக்கு வேள்வி பூஜையில் தயாராக உள்ள கலசங்களை கொண்டு இங்கே திருக்குடமுழுக்கு விழாவை செய்து தர இருக்கிறார்கள். கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்கு புனிதமான பேறு செய்திருக்க வேண்டும். ஏதோ வந்தோம், சாமி பார்த்தோம், கும்பாபிஷேகம் செஞ்சாங்க, மேலே தீர்த்தம் தெளிச்சாங்கன்றது கிடையாது. இங்கே நம்மை போன்ற மனிதர்கள் மட்டுமல்லாது பல உயிரினங்களும் பல வகைகளில் வருவார்கள். அருவமாகவும் உருவமாகவும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் வருவார்கள். எனவேதான் கும்பாபிஷேகத்தை காண்பது மிக பெரிய பேராக கருதப்படுகிறது. அருள் திரு அம்மா அவர்கள் முதல் முறையாக இங்கே கும்பாபிஷேகம் செய்த பொழுது ஒரு காகத்திடம் பேசியதாக ஒரு தொண்டர் மட்டும் பார்த்தார். ஓம் சக்தி. ஒரு கும்பாபிஷேகத்தை தரிசிப்பதே பெரும் பலனை தரும் என்றால் இந்த ஆன்மீக சுற்றுப்பயணத்தின் பொழுது அருள் திரு சின்னவர் அம்மா அவர்கள் 6 கும்பாபிஷேகத்தை நடத்தி தர இருக்கிறார்கள். அந்த 6 கும்பாபிஷேகத்தையும் நாம் தரிசனம் செய்வது பெரும் பேராகும். ஆன்மீக பயணம் என்பது ஒரு கோயிலை மட்டுமே மையமாக கொண்டு அமையாமல் ஆன்மீகத்துடன் பக்தியுடன் கூடிய தொண்டினை முன்னிலைப்படுத்தி செய்வதற்காகத்தான் இன்றைய தினம் கும்பாபிஷேகங்களுடன் சமுதாய பணியும் நடைபெறுகிறது.
நாமும் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கருதிதான் செவ்வாடை தொண்டர்கள் அன்னையை வணங்குகிறார்கள். நான் மட்டும் நல்லா இருக்கணுமா, என்னுடைய குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதுன்ற எண்ணம் எந்த ஒரு செவ்வாடை தொண்டருக்கும் இல்லை. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தை தான் நமக்கு தாரக மந்திரமாக அருள் திரு அம்மா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இயற்கை வளம் பெருக வேண்டும், மழை வளம் பெருக வேண்டும், பெண் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காகவே அன்னை ஆதி பராசக்தி அவதரித்து வந்திருக்கிறார்கள். அடிமட்டத்தில் உள்ளோருக்கு ஆன்மீகம் வளர்ப்பதற்காகவும், பக்தி தொண்டு ஆகிய ஆன்மீக சிந்தனைகள் வளர்வதற்காகவும், மக்களிடையே பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை ஆகிய நற்குணங்களை பயிற்றுவிப்பதற்காகவும், பெண்களை ஆன்மீக வழியில் மேன்மைப்படுத்துவதற்காகவுமே வந்த அவதாரம் ஆன்மீக குருநாதர் அருள் திரு பங்காரு அடிகளார் என்ற அருட்பெயர் தாங்கி வந்த அவதாரம். அன்னை ஆதி பராசக்தி அவதரித்து வந்த காரணத்தினால்தான் மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்திலே அன்னையின் கருவறையில் உள்ள விக்கிரகத்திற்கு 2 கைகள் மட்டுமே உண்டு. பொதுவாக பெண் தெய்வங்கள் பல கோயில்கள் கொண்டு நம்முடைய இந்திய திருநாடு முழுவதும் இருந்த போதிலும் 2 கைகளை மட்டுமே கொண்டு அமர்ந்த திருக்கோலம் தாங்கியிருப்பது மேல்மருவத்தூரில். ஏனெனில் மனித வடிவம் எல்லா மனிதர்களுக்கும் 2 கைகள் தான். அதை குறிக்கும் விதமாக மனித தெய்வமாக அவதரித்து வந்ததை குறிப்பதற்காகவே மேல்மருவத்தூரில் 2 கைகளோடு அன்னையின் விக்கிரகம் அமைக்கப்பட்டுள்ளது. அவன், அவள், அது என்ற முப்பொருள் தத்துவத்தை தாங்கி அன்னை ஆதி பராசக்தி மேல்மருவத்தூர் கருவறை படத்திலே நாம் காண்கிறோம். அவன் என்ற வடிவத்தில் ஆண் வடிவமாக அருள் திரு பங்காரு அம்மாவாக. ஓம் சக்தி. இன்னும் சில மணித்துளிகளில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி துவங்க உள்ளது. அருள் திரு சின்னவர் அம்மா அவர்களுடைய வாகனம் வருகிறது. தயவு செஞ்சு வழி விடுங்கம்மா, வண்டி வாகனங்களுக்கு வழி விடுங்க. இந்த கோவை மாவட்டத்துடைய பக்தர்களின் சார்பாகவும் தொண்டர்களின் சார்பாகவும் வருகின்ற ஆன்மீக குரு அருள் திரு சின்னவர் அம்மா அவர்களை வருக வருக என்று பாதம் பணிந்து வரவேற்கிறோம். இந்த கோவை மாவட்டத்தில் ஆன்மீகம் செழிப்பதற்காகவும், மக்கள் நன்மைகள் பெறுவதற்காகவும், இயற்கை வளம், மழை வளம் பெருகுவதற்காகவும் இங்கே நடைபெறுகின்ற 6 கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை சீரோடும் சிறப்போடும் நடத்தி தருவதற்காகவே இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்தோடு நாம் அவரை வரவேற்கலாம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. வருகின்ற அருள் திரு சின்னவர் அம்மா அவர்கள் இளைய தெய்வம் அவர்களுக்கு இங்கே சித்தர் சக்தி பீடத்தின் சார்பாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அந்த வரவேற்பினை ஏற்ற பிறகு யாகசாலைக்கு சென்று கற்பூர தீபாராதனை செய்வித்த பிறகு இந்த கலச நீரை யார் யார் சுமந்து வரலாம், கலசங்களை யார் யார் சுமந்து வரலாம் என்று அவர்கள் தெரிவிப்பார்கள். அவர்களுடைய அருளாணையின் வண்ணம் அந்த தொண்டர்கள் மட்டும் இங்கே மேலே வருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஓம் சக்தி ஆன்மீக நிகழ்வு நல்லபடியாக நடக்க ஒத்துழைப்பு தாருங்கள் சக்தி. வருகின்ற பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஏதுவாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். தொண்டர்களுக்கு தொண்டு செய்பவர்களுக்கு அருள் திரு அம்மா அவர்களுடைய குரு அருள் மிக விரைவாக கிடைக்கும் என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். நிறைய பேர் ஏற வேண்டாம், தயவு செஞ்சு பொறுமையாக வாங்க. ஓம் சக்தி. வருகின்ற வாகனங்களுக்கு வழிவிடுங்க. இப்பொழுது யாகசாலையில் அமைந்துள்ள சக்கரங்களை சுற்றிய பிறகு அருள் திரு சின்னவர் அம்மா அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் அந்த கலசங்களை யார் யார் சுமந்து வரலாம் என்று ஆணை பிறப்பிப்பார்கள். இங்கே மேலே அவர்கள் வந்த பிறகு நம்முடைய மந்திர ஒலிகள் முழங்க கும்பாபிஷேக விழாவானது சீரோடும் சிறப்போடும் நடைபெறும். பக்தர்களும் பொதுமக்களும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அன்னையை மனதார வேண்டி இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற பக்தர்கள் அனைவருக்காகவும் தங்கும் வசதி, இட வசதிகள் அமைத்து தரப்பட்டுள்ளது. வருகின்ற பக்தர்கள் உணவு அருந்திய பிறகு, அன்னதானம் பெற்ற பிறகு நீங்கள் மீண்டும் செல்லுமாறு பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.
ஓம் சக்தி 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 சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி 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 பராசக்தி ஓம் சக்தி 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 பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி இப்பொழுது அருள் திரு சின்னவர் அவர்கள் அருள் திரு சின்னவர் அம்மா அவர்கள் தன் திருக்கரங்களால் இப்பொழுது கும்பாபிஷேகம் செய்ய வைத்திருக்கிறார்கள். ஓம் சக்தி ஓம் சக்தி இப்பொழுது கோபுர விமானத்திற்கு எழுந்தருளி இருக்கிறார்கள். ஓம் சக்தி ஓம் சக்தி இப்பொழுது சிறு குழந்தையை வைத்து இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறார்கள். குழந்தையின் வடிவத்தை அன்னை ஆதிபராசக்தியின் வடிவமாகவே பாவித்து குழந்தைகள் மேன்மேலும் வளர வேண்டும், இன்றைய குழந்தைகள் நாளைய நல்ல தலைமுறையை வளர்ப்பார்கள் என்பதன் உதாரணமாக செய்கிறார்கள். தன் திருக்கரங்களால் இப்பொழுது பூக்களை கொண்டு இப்பொழுது ஓம் சக்தி மூல மந்திரம் ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மறுவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே
ஓம் சக்தியே அருள்மிகு பங்காரு சித்தரே ஓம். ஓம் சக்தியே அருள்மிகு பங்காரு சித்தரே ஓம். ஓம் சக்தியே அருள்மிகு பங்காரு சித்தரே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தியே செந்தில் குமரனே ஓம். ஓம் சக்தியே செந்தில் குமரனே ஓம். ஓம் சக்தியே செந்தில் குமரனே ஓம். ஓம் ஓம் ஓம். கருத்தரிக்கும் முன்பிருந்தே கண்ணியவள் அருளை பெற்றாய். உருத்தரிக்கும் முன்பிருந்தே உத்தமியால் உறவே பெற்றாய். அருள் தரிக்கும் முன்பிருந்தே அவள் பாம்பாய் உற பெற்றாய். பொருள் தரிக்கும் மனமில்லாமல் புகழ் மகனாய் பூத்தே நின்றாய். முன்பிறவி சித்தனென மைம்பெல்லாகி முனைச்சொழியின் வெளி கடந்த ஞானத்தீயால் தன் பிறவி வினை முடிக்கும் காஞ்சி மேலோன் தனிப்பிறவியுடன் இருந்த தவத்தன்னானாய் உன் குடும்ப வளர்வினிலும் உயர்ந்த ஞான ஒளி குடும்ப வளர்வினையை நாளும் செய்வாய். பன்மலர்க்கும் பாமொழியால் பல நூறான பாமணமும் பாதமணம் பற்ற போமோம். காலத்தால் இடத்தால் உண்மை காணனா சக்தி தன்னை சீலத்தால் பக்தி தன்னால் திருவருள் கூட்டக் கண்டாய். ஆலத்தை அமுதாய் ஆக்கும் ஆதிபரா சக்தி பாலா தூலத்தால் தாயை கண்டே தொடர்வினை மடிப்போம் போற்றி. ஓம் ஓம் சக்தி மைந்தா போற்றி ஓம். ஓம் ஓங்காரி மகவே போற்றி ஓம். ஓம் ஆங்காரன் தனிப்பாய் போற்றி ஓம். ஓம் ஆதிசக்தி அருளே போற்றி ஓம். ஓம் பராசக்தி பாலகா போற்றி ஓம். ஓம் பாதமலர் பணிந்தோம் போற்றி ஓம். ஓம் இச்சா சக்தி ஏந்தலே போற்றி ஓம். ஓம் கிரியா சக்தி குமரா போற்றி ஓம். ஓம் ஞான சக்தி நாயகா போற்றி ஓம். ஓம் குடிலா சக்தி கோவை போற்றி ஓம். ஓம் ஆதார சக்தி அண்ணலே போற்றி ஓம். ஓம் சகசிரார சக்தி சாதித்தோய் போற்றி ஓம். ஓம் கோபாலர் குல விளக்கே போற்றி ஓம். மிகை தவ கொழுந்தே போற்றி ஓம். ஓம் காளிதாசன் கண்ண தமையனே போற்றி ஓம். ஓம் லக்ஷ்மி பெருந்துணையே போற்றி ஓம். ஓம் வரலட்சுமி வணங்கு ஜோதரா போற்றி ஓம். ஓம் ஆரித்தாய் பெற்ற மகவே போற்றி ஓம். ஓம் துர்கை காவலா போற்றி ஓம். ஓம் துளசி சேகரா போற்றி ஓம். ஓம் ஐந்துராள் அருணை செல்வா போற்றி ஓம். ஓம் ரேணுகா உரத்தாய் போற்றி ஓம். ஓம் சக்தி மந்திரம் தாங்குவாய் போற்றி ஓம். ஓம் மூல மந்திரம் முரசே போற்றி ஓம். ஓம் தாரக மந்திர தனியரசே போற்றி ஓம். ஓம் கூடு விட்டு கூடு பாய்பவா போற்றி ஓம். ஓம் சுக்குமவுடர் சுதந்திரா போற்றி ஓம். ஓம் அமிழ்த கரமே போற்றிவோம். ஓம் அழகே மொழியே போற்றிவோம். ஓம் ஆராதார அமிழ்தமே போற்றிவோம். ஓம் மூலாதார முர்த்தமே போற்றிவோம். ஓம் மூலாதார முகிழ்ந்தாய் போற்றிவோம். ஓம் சுவாதிகரம் தொடர்ந்தாய் போற்றிவோம். ஓம் மணிப்பூரகம் மலர்ந்தாய் போற்றிவோம். ஓம் அநாகதம் அடைந்தாய் போற்றிவோம். ஓம் விசித்தி விரித்தாய் போற்றிவோம். ஓம் ஆக்னே அமர்ந்தாய் போற்றிவோம். ஓம் சகஸ்காரம் சாதித்தாய் போற்றிவோம். ஓம் துவாதசாதம் தொடர்ந்தாய் போற்றிவோம். ஓம் துரியம் கடந்தாய் போற்றிவோம். ஓம் துரியாதீதம் நின்றாய் போற்றிவோம். ஓம் வெட்டாத சக்கரமே போற்றிவோம். ஓம் பேசாத மந்திரமே போற்றிவோம். ஓம் எட்டாத புஷ்பமே போற்றிவோம். ஓம் இறையாத தீர்த்தமே போற்றிவோம். ஓம் கட்டாத லிங்கமே போற்றிவோம். ஓம் கருதாத பூசையே போற்றிவோம். ஓம் முட்டாத ஞானமே போற்றிவோம். ஓம் முளையாத யோகமே போற்றிவோம். ஓம் ஆட்கொண்ட அண்ணலே போற்றிவோம். ஓம் அருள் கொண்ட வள்ளலே போற்றிவோம். ஓம் பூமி பொலிவே போற்றிவோம். ஓம் புண்ணிய பூவே போற்றிவோம். ஓம் நாவுக்கரசே போற்றிவோம். ஓம் நல்வாக்கு நாயகா போற்றிவோம். ஓம் தேவ தூதா போற்றிவோம். ஓம் தெளிந்த ஞானியே போற்றிவோம். ஓம் ஆதி பாலா போற்றிவோம். ஓம் மக பொருளே போற்றிவோம். ஓம் மக பொலிவே போற்றிவோம். ஓம் வேத நாயகா போற்றிவோம். ஓம் வேக ஞானா போற்றிவோம். ஓம் வித்தை கற்றவா போற்றிவோம். ஓம் விதியை தவிர்ப்பவா போற்றிவோம். ஓம் மதியை கோப்பவா போற்றிவோம். ஓம் நிதியை அருள்பவா போற்றிவோம். ஓம் நிம்மதி சேர்ப்பவா போற்றிவோம். ஓம் அமைதி கொடுப்பவா போற்றிவோம். ஓம் ஆன்மீகம் தருபவா போற்றிவோம். ஓம் பக்தி மலர்பவா போற்றிவோம். ஓம் பாதம் அளிப்பவா போற்றிவோம். ஓம் பாலனாய் வாழ்பவா போற்றிவோம். ஓம் பரையருள் வாய்த்தவா போற்றிவோம். ஓம் பராசக்தி உடலவா போற்றிவோம். ஓம் பரபிரம்ம மானவா போற்றிவோம். ஓம் கால தேவனே போற்றிவோம். ஓம் கோல எழிலனே போற்றிவோம். ஓம் அருளை அடைந்தவா போற்றிவோம். ஓம் பொருளை புரிந்தவா போற்றிவோம். ஓம் இருளை தவிர்த்தவா போற்றிவோம்.
மேக்கம் தணிப்பவா போற்றிவோம். ஓம் கருவே அறிந்தவா போற்றிவோம். ஓம் குருவாய் வந்தவா போற்றிவோம். ஓம் ஞானம் பயின்றவா போற்றிவோம். ஓம் யோகம் படைத்தவா போற்றிவோம். ஓம் ஆயிரத்தில் ஒன்றனவா போற்றிவோம். ஓம் அடக்கத்தில் நின்றனவா போற்றிவோம். ஓம் கருவே உருவே போற்றிவோம். ஓம் உருவே அறிவே போற்றிவோம். ஓம் மொழியே களியே போற்றிவோம். ஓம் அருளே அற்புதமே போற்றிவோம். ஓம் அறிவே செறிவே போற்றிவோம். ஓம் சத்தே சித்தே போற்றிவோம். ஓம் முத்தே மோகனமே போற்றிவோம். ஓம் வேளை சூளமே போற்றிவோம். ஓம் விரிசடையோன் அருளே போற்றிவோம். ஓம் திரிபுரத்தால் கருவே போற்றிவோம். ஓம் சங்கரன் தையே போற்றிவோம். ஓம் சங்கரி துணையே போற்றிவோம். ஓம் கண்மோன் உயர்ந்தவா போற்றிவோம். ஓம் காக்கவே வந்தவா போற்றிவோம். ஓம் தனித்த தவமே போற்றிவோம். ஓம் பனித்த கண்ணே போற்றிவோம். ஓம் இனித்த மனமே போற்றிவோம். ஓம் என்வகை சித்தோனே போற்றிவோம். ஓம் சித்தர் கணத்தோனே போற்றிவோம். ஓம் சக்தி உபாசகா போற்றிவோம். ஓம் பங்காரு பாலகா போற்றிவோம். ஓம் சக்தியே அருள்மிகு பங்காரு சித்தரே ஓம். ஓம் சக்தியே அருள்மிகு பங்காரு சித்தரே ஓம். ஓம் சக்தியே அருள்மிகு பங்காரு சித்தரே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தியே செந்தில் குமரனே ஓம். ஓம் சக்தியே செந்தில் குமரனே ஓம். ஓம் சக்தியே செந்தில் குமரனே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் ஓம் சக்தியே போற்றிவோம். ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றிவோம். ஓம் உலக நாயகியே போற்றிவோம். ஓம் உறவுக்கும் உறவானவளே போற்றிவோம். ஓம் முள்ளமலர் உவந்தவளே போற்றிவோம். ஓம் மோதரிய பெரும்பொருளே போற்றிவோம். ஓம் உண்மை பரம்பொருளே போற்றிவோம். ஓம் உயிராய் நின்றவளே போற்றிவோம். ஓம் அரவத்தூர் அமர்ந்தாய் போற்றிவோம். ஓம் மணமாசை துடைப்பாய் போற்றிவோம். ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றிவோம். ஓம் ககனவெளி ஆனாய் போற்றிவோம். ஓம் புற்றாகி வந்தவளே போற்றிவோம். ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றிவோம். ஓம் பாமரர் துயர் துடைப்பாய் போற்றிவோம். ஓம் பண்ணாக இசைந்தாய் போற்றிவோம். ஓம் பாமலர் உவந்தாய் போற்றிவோம். ஓம் பாம்புரு ஆனாய் போற்றிவோம். ஓம் சித்துரு அமர்ந்தாய் போற்றிவோம். ஓம் செம்பரல் நீயே போற்றிவோம். ஓம் சக்தியே தாயே போற்றிவோம். ஓம் சன்மார்க்க நெறியே போற்றிவோம். ஓம் சமதர்ம விருந்தே போற்றிவோம். ஓம் ஓங்கார உருவே போற்றிவோம். ஓம் முருதவத்து குடையாய் போற்றிவோம். ஓம் நீல்பசி தவிர்ப்பாய் போற்றிவோம். ஓம் நிம்மதி தருவாய் போற்றிவோம். ஓம் அகிலமே ஆனாய் போற்றிவோம். ஓம் அண்டமே விரிந்தாய் போற்றிவோம். ஓம் ஆன்மீக செல்வமே போற்றிவோம். ஓம் மணலாக ஆனாய் போற்றிவோம். ஓம் நீராக நிறைந்தாய் போற்றிவோம். ஓம் நிலனாக திணிந்தாய் போற்றிவோம். ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றிவோம். ஓம் துணிப்பொருள் நீயே போற்றிவோம். ஓம் காராக வருவாய் போற்றிவோம். ஓம் கனியான மனமே போற்றிவோம். ஓம் மூலமே முதலே போற்றிவோம். ஓம் முனைச்சுழி விழியே போற்றிவோம். ஓம் வீணையே இசையே போற்றிவோம். ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றிவோம். ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றிவோம். ஓம் சகலமறை பொருளே போற்றிவோம். ஓம் முத்தமி ஆனாய் போற்றிவோம். ஓம் உயிர்மொழி குருவே போற்றிவோம். ஓம் நெஞ்சம் நீ மலர்வாய் போற்றிவோம். ஓம் நீலில தெய்வமே போற்றிவோம். ஓம் துரிய நிலையே போற்றிவோம். ஓம் துரியாதீத வைப்பே போற்றிவோம். ஓம் ஆயிரதல் உறைவாய் போற்றிவோம். ஓம் அகிலமெல்லாம் மாட்டிவிப்பாய் போற்றிவோம். ஓம் கருவான மூலம் போற்றிவோம். ஓம் உருவான கோலம் போற்றிவோம். ஓம் சாந்தமே உருவாய் போற்றிவோம். ஓம் சரித்திரம் மறைத்தாய் போற்றிவோம். ஓம் சின்முத்திரை தெரிப்பாய் போற்றிவோம். ஓம் சினத்தை வேர் அறுப்பாய் போற்றிவோம். ஓம் கையிரண்டு உடையாய் போற்றிவோம். ஓம் கரைப்புரண்ட கருணை போற்றிவோம். ஓம் மொட்டுடை கரத்தாய் போற்றிவோம். ஓம் மோனநல் தவத்தாய் போற்றிவோம். ஓம் யோகனல் உருவே போற்றிவோம். ஓம் ஒளியன ஆனாய் போற்றிவோம். ஓம் எந்திர திருவே போற்றிவோம். ஓம் மந்திர தாயே போற்றிவோம். ஓம் பிணி தவிர்த்திடுவாய் போற்றிவோம். ஓம் பிறவி நோய் அறுப்பாய் போற்றிவோம். ஓம் மாயவன் தங்கையே போற்றிவோம். ஓம் சேயவன் தாயே போற்றிவோம். ஓம் திரிபுர தாளே போற்றிவோம். ஓம் ஒருதவன் தெரிப்பாய் போற்றிவோம். ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றிவோம். ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றிவோம். ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றிவோம். ஓம் ஆறுயிர்
மருந்தே போற்றிவோம். ஓம் கண்ணொளி காப்பாய் போற்றிவோம். ஓம் கருத்தொளி தருவாய் போற்றிவோம். ஓம் அருளொளி செய்வாய் போற்றிவோம். ஓம் அன்பொளி கொடுப்பாய் போற்றிவோம். ஓம் கனவிலே வருவாய் போற்றிவோம். ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றிவோம். ஓம் மக்களை காப்பாய் போற்றிவோம். ஓம் மனநோயை தவிர்ப்பாய் போற்றிவோம். ஓம் எத்திசையும் ஆனாய் போற்றிவோம். ஓம் இதயமா வீணை போற்றிவோம். ஓம் முருக்கமே ஒளியே போற்றிவோம். ஓம் உள்ளுரை விருந்தே போற்றிவோம். ஓம் மலப்பினி தவிர்ப்பாய் போற்றிவோம். ஓம் மனங்கணிந்த அருள்வாய் போற்றிவோம். ஓம் நாதமே நலமே போற்றிவோம். ஓம் நல்ல மலர் அமர்வாய் போற்றிவோம். ஓம் ஒற்றுமை சொல்வாய் போற்றிவோம். ஓம் உயர்நெறி தருவாய் போற்றிவோம். ஓம் நித்தமும் காப்பாய் போற்றிவோம். ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றிவோம். ஓம் பத்தினி பணிந்தோம் போற்றிவோம். ஓம் பாரமே உனக்கே போற்றிவோம். ஓம் வித்தையே விளக்கே போற்றிவோம். ஓம் விந்தையே தாயே போற்றிவோம். ஓம் ஏழையர் அன்னை போற்றிவோம். ஓம் ஏங்குவார் துணையே போற்றிவோம். ஓம் காலனை பகைத்தாய் போற்றிவோம். ஓம் கண்மணி ஆனாய் போற்றிவோம். ஓம் சத்திய பொருளே போற்றிவோம். ஓம் சங்கடம் தவிர்த்தாய் போற்றிவோம். ஓம் தத்துவ சுரங்கமே போற்றிவோம். ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றிவோம். ஓம் ஆராதார நிலையே போற்றிவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இப்பொழுது தீபாராதனை நிறைவாக இங்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு ஏதுவாக தான் இப்பொழுது மாலை அணிவித்து தொண்டர்களை தயார்படுத்துகிறார்கள். கலச நீர் ஊற்ற வரும் தொண்டர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். மரியாதை செய்து வைத்து அந்த தொண்டர்களின் கரங்களில் கலசங்களை கொடுக்கிறார்கள். ஓம் சக்தி. தொண்டர்களின் கைகளில் கலசங்களை கொடுத்து அதன் விதமாக இப்பொழுது அருள் திரு சின்னவரம்மா அவர்கள் தன் திருக்கரங்களால் நீரிலே ஏற்றப்பட்ட அன்னையின் விளக்கிற்கு இயற்கைக்கு காண்பித்து ஓம் சக்தி 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 தன் திருக்கரங்களால் நீர் ஊற்றுகிறார்கள். புனித தீர்த்தத்தை கும்பாபிஷேகம் செய்து வைக்கிறார்கள். கோபுர கலசத்திற்கு தன் திருக்கரங்களால் இங்கே புனித நீர் ஊற்றுகிறார்கள். புனிதம் நிறைந்த மஞ்சள் நீரை தொடர்ந்து இப்பொழுது பாலிலே ஏற்றப்பட்ட கற்பூரம், அந்த கற்பூரத்தை அனைத்து திசைகளிலும் காண்பித்து பக்தர்கள் தொண்டர்களின் ஆசியுடன் இப்பொழுது பாலால் அபிஷேகம் செய்கிறார்கள். பாலால் கோபுரத்திற்கு அபிஷேகம் செய்து வைக்கிறார்கள். இப்பொழுது பால் கொண்டு புனிதம் நிறைந்த பால், தூய்மையின் அடையாளமாக விளங்கும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள். அதற்கு அடுத்தாற் போலே மங்கள பொருள் கொண்டு இப்பொழுது புனிதம் நிறைந்த தீர்த்தத்தை இயற்கை எண்ணெய்க்கு காண்பித்து இயற்கையே இறைவனை அடையும் வழி என்பதை உணர்த்தும் விதமாக செய்கிறார்கள். தன் திருக்கரங்களால் கும்பாபிஷேகம் செய்து வைக்கிறார்கள். புனித நீரை கோபுர கலசத்தின் உச்சியிலே வார்த்து இந்த இடத்தை மேலும் புனிதமடைய செய்கிறார்கள். இப்பொழுது அருள் திரு சின்னவரம்மா அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் ஓம் சக்தி கலசத்தை கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள். புனித நீர் ஊற்றி கலசத்தை கொண்டு கும்பாபிஷேகம் செய்து வைக்கிறார்கள். ஓம் சக்தி. தீத்திபாளையம் சக்தி பீடத்தின் இரண்டாவது கும்பாபிஷேகத்தை தன் திருக்கரங்களால் இப்பொழுது நடத்தி தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வேள்வியில் பயனாக வந்த கலச தீர்த்தத்தை கொண்டு பக்தர்கள் தொண்டர்களை முன்னிலைப்படுத்தி அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி இங்கே கலசத்தை கொண்டு தீர்த்தத்தை கொண்டு அபிஷேகம் செய்து வைக்கிறார்கள். இப்பொழுது தீத்திபாளையம் சக்தி பீட கும்பாபிஷேகத்தை செய்து தந்து கோபுர கலசத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து புனிதம் நிறைந்த செவ்வாடையை கோபுர கலசத்தின் மீது சாற்றி அதை சுற்றி மாலை அணிவித்துவிட்டு தன் திருக்கரங்களால் தீபாராதனை செய்ய உள்ளார்கள். ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. பராசக்தி. இப்பொழுது கோபுர கலசத்திற்கு தன் திருக்கரங்களால் மாலை அணிவித்து அருள் திரு அம்மா அவர்கள் காட்டிய அருள் வழிப்படி நடந்து நமக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கி இப்பொழுது தீபாராதனை செய்து
இந்த கோவை மாவட்டம் வளமும் நலமும் பெறுவதற்காக தன் திருக்கரங்களால் செய்கிறார்கள். ஓம் சக்தி. ஓம் சக்தியே அருள்மிகு பங்காரு சித்தரே ஓம். ஓம் சக்தியே அருள்மிகு பங்காரு சித்தரே ஓம். ஓம் சக்தியே அருள்மிகு பங்காரு சித்தரே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தியே செந்தில் குமரனே ஓம். ஓம் சக்தியே செந்தில் குமரனே ஓம். ஓம் சக்தியே செந்தில் குமரனே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. சக்தி கொடியை உயர்த்தி பிடித்து, ஓம் சக்தி கொடியை உயர்த்தி பிடித்து உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்ற அருள் திரு அம்மா அவர்களின் தாரக மந்திரத்தை உணர்த்தி இந்த கிராமத்திலே நின்று உலகமே போற்றும் விதமாக இந்த சித்தர் சக்தி பீடத்தின் 2வது கும்பாபிஷேகத்தை அருள் திரு அம்மா அவர்களின் அருளாசியோடு நடத்தி தந்து இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். சித்தர் சக்தி பீடத்தை நிறைவாக நடத்தி கொடுத்து இந்த பெருவிழாவினை தன் திருக்கரங்களால் நடத்தி கொடுத்து குழந்தையை கொண்டு இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை துவக்கி செய்து இன்றைய குழந்தைகள் நாளைய வருங்கால சந்ததியர் என்பதை உணர்த்தி இருக்கிறார்கள். இப்பொழுது தன் சிரசால் இங்கே அன்னை ஆதிபராசக்தியின் கும்பத்தை தன் சிரசால் இங்கே அதனை தொட்டு அதற்குரிய அருள் ஆசியை அருள் திரு அம்மா அவர்களை நிறைத்தும் அன்னை ஆதிபராசக்தியை வணங்கியும் இங்கே தீபாராதனை காட்டுகிறார்கள். ஓம் சக்தி. தீபாராதனை காண்பித்து மலர்களை கொண்டு அதனை அர்ச்சிக்கிறார்கள். ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அனைத்து பக்தர்களுக்கும் தன் திருக்கரங்களை மேலே தூக்கி அனைவருக்கும் அருளாசி வழங்குகிறார்கள். ஓம் சக்தி. 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 மேலே தச்சுக்க, மேலே தச்சுக்க. நான் கொஞ்சம் தீர்த்து ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி அம்மாவே சரணமம்மா. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொரு மனக்கோரையும் நீங்க வேண்டும் என்ற தாரக மந்திரத்தை இந்த உலகத்துக்கு எடுத்துரைத்த ஆதிபராசக்தியினுடைய அவதார நாயகர் அல் திரு பங்கார் அம்மாவுடைய தவ புதல்வர், மருவூர் சின்னவர், இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக வந்திருக்கின்ற நம்முடைய செந்தில் குமார் ஐயா அவர்கள் இப்பொழுது நம்முடைய தீத்திபாளையம் சக்தி பீடத்தில் கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து இப்பொழுது கருவறை அம்மனுக்கு முறையாக அபிஷேக ஆராதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீத்திபாளையம் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களையும் நிர்வாகிகளையும், நம்முடைய கோவை மாவட்ட நிர்வாகிகளையும், அனைத்து மன்ற பொறுப்பாளர்களையும்
அனைத்து சக்தி பீட பொறுப்பாளர்களையும் தீத்திபாளையம் சக்தி பீடத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று இருகரங்கூப்பி அன்போடு வரவேற்கின்றோம். ஓம் சக்தி. இப்பொழுது நம் அன்னை ஆதிபராசக்தி அவதார நாயகர் அருள் திரு அம்மாவுடைய தவ புதல்வர் செந்தில் குமரன் அவர்கள் இப்பொழுது கருவறையில் அன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை காண வந்த பக்தர்கள் பெரும் புண்ணியம் செய்தவர்கள். ஏனென்றால் இப்பொழுது காலையிலிருந்து நம்முடைய இளைய தெய்வம் மருவூர் சின்னவர் அவர்கள் 3வது கும்பாபிஷேகம் இப்பொழுது நடைபெற்றது. முதல் கும்பாபிஷேகம் பொள்ளாச்சி அருகில் இருக்கின்ற கெட்டிமல்லம்புதூர் என்ற அழகிய கிராமத்தில் அமைந்த புதிய சக்தி பீடத்தினை கும்பாபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து சுந்தராபுரத்திலும் சக்தி பீடத்திற்கு கும்பாபிஷேகம் செய்து 3வதாக இன்றைய தினம் நம்முடைய தீத்திபாளையம் சக்தி பீடத்திலையும் கும்பாபிஷேகம் செய்து வைத்திருக்கிறார்கள். அவருடைய திருக்கரத்தால் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தினை காண வந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஆதிபராசக்தியினுடைய அருளும் ஆன்மீக குருடைய நல்ல ஆசியும் கிடைக்கும். இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதம் கிடைக்கும். அன்னதானம் இன்னும் சிறிது நேரத்தில் வழங்க இருக்கின்றார்கள். ஆங்காங்கே இருக்கின்ற அனைத்து பக்தர்களும் அவசியம் அன்னதானத்தில் கலந்து சாப்பிட்டு செல்ல வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய சக்தி பீடத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள வந்த அனைத்து பக்தர்களுக்கும் அம்மாவுடைய அருளாசியும் குருவினுடைய நல்லாசியும் இன்றைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக வந்திருக்கின்ற அம்மாவினுடைய அருந்தவ புதல்வர் மருவூர் சின்னவர் அம்மா அவர்கள் இந்த மகத்தான ஆன்மீக நிகழ்ச்சியை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று 3 மணி அளவில் கணபதி மணியார்பாளையத்தில் அமைந்திருக்கின்ற திருமண மண்டபத்தில் கோவை மாவட்டத்தின் சார்பாக மிக சிறப்பான மேடை நிகழ்ச்சி சமுதாய பணி நடைபெற இருக்கிறது என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அனைத்து செவ்வாடை பக்தர்களும் செவ்வாடை தொண்டர்களும் ஆன்மீக அன்பர்களும் இன்று பகல் 3 மணி அளவில் கணபதி பக்கத்தில் இருக்கின்ற மணியாரம்பாளையத்தில் இருக்கின்ற திருமண மண்டபத்தில் நடைபெறுகின்ற சிறப்பான சமுதாய பணியில் வந்து அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளைய தினம் 3 கும்பாபிஷேகத்தினை தன்னுடைய திருக்கரத்தால் நடத்தி வைக்கிறார்கள். நம்முடைய மருவூர் சின்னவர் அம்மா அவர்கள் நாளை காலை அட்கோ காலனி சக்தி பீடத்திலும் அதனைத் தொடர்ந்து பீளமேடு பாரத நகர் சக்தி பீடத்திலும் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் ஓம் சக்தி நகர் அமைந்திருக்கின்ற சக்தி பீடத்திலையும் நாளைக்கு 3 கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. ஓம் நீராக நிறைந்தாய் போற்றிவோம். ஓம் நிலனாக திணிந்தாய் போற்றிவோம். ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றிவோம். கலந்து கொள்ள வேண்டுமாய் நீயே போற்றிவோம். அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருவாய் போற்றிவோம். ஓம் சக்தி. கனியான மனமே போற்றிவோம். ஓம் மூலமே முதலே போற்றிவோம். ஓம் முனைச்சுழி விழியே போற்றிவோம். இசையே போற்றிவோம். ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றிவோம். ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றிவோம். ஓம் சகலமறை பொருளே போற்றிவோம். ஓம் உத்தமி ஆனாய் போற்றிவோம். ஓம் உயிர்மொழி குருவே போற்றிவோம். ஓம் நெஞ்சமே மனவாய் போற்றிவோம். ஓம் நீலில தெய்வமே போற்றிவோம். ஓம் துரியாநிலையே போற்றிவோம். ஓம் துரியாதிய வைப்பை போற்றுவோம். ஓம் ஆயுதங்கள் உருவாய் போற்றுவோம். ஓம் அகிலமெல்லாம் ஆட்டுவிப்பாய் போற்றுவோம். ஓம் கருவான மூலம் போற்றுவோம். ஓம் உருவான கோலம் போற்றுவோம். ஓம் சாந்தமே உருவாய் போற்றுவோம். ஓம் சரித்திரம் அழைத்தாய் போற்றுவோம். ஓம் சின்முத்திரை தெரிப்பாய் போற்றுவோம். ஓம் சிரத்தை வேறறுப்பாய் போற்றுவோம். ஓம் கையிரண்டு உரையாய் போற்றுவோம். ஓம் கருவுண்ட கருணை போற்றுவோம். ஓம் முட்டுரை கரத்தாய் போற்றுவோம்.
ஓம் மணல் நமஸ்காய் போற்றுவோம் ஓம் யோகர்கள் ஒருவே போற்றுவோம் ஓம் ஒளியன ஆனாய் போற்றுவோம் ஓம் எதிர திருவே போற்றுவோம் ஓம் மந்திர தாயை போற்றுவோம் ஓம் பிழைத்தவர் கெடுவாய் போற்றுவோம் ஓம் பிறவினாய் அறுப்பாய் போற்றுவோம் ஓம் மாயவன் தங்கையை போற்றுவோம் ஓம் செய்யவன் தாயை போற்றுவோம் ஓம் தெரிபுற தாளே போற்றுவோம் ஓம் ஒருதவன் நெறிப்பாய் போற்றுவோம் ஓம் ஏம்பினை ஆழ்வாய் போற்றுவோம் ஓம் இணையெல்லாம் தீர்ப்பாய் போற்றுவோம் ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றுவோம் ஓம் ஆயுர் மருந்தே போற்றுவோம் ஓம் கண்ணொளி காப்பாய் போற்றுவோம் ஓம் கருத்தொளி தருவாய் போற்றுவோம் ஓம் அருளொளி செய்வாய் போற்றுவோம் ஓம் அன்பொளி கொடுப்பாய் போற்றுவோம் ஓம் கனவிலே வருவாய் போற்றுவோம் ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றுவோம் ஓம் மக்களை காப்பாய் போற்றுவோம் ஓம் மரணாய் தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் எத்திசையும் ஆனாய் போற்றுவோம் ஓம் இதயமாம் வீணை போற்றுவோம் ஓம் உருக்கமே ஒளியே போற்றுவோம் ஓம் உள்ளுரை விருந்தே போற்றுவோம் ஓம் மலத்துணி தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் மனங்கன் தருள்வாய் போற்றுவோம் ஓம் நாதமே நலமே போற்றுவோம் ஓம் நளினமல அமர்வாய் போற்றுவோம் ஓம் ஒற்றுமை சொல்வாய் போற்றுவோம் ஓம் உயர்நெறி தருவாய் போற்றுவோம் ஓம் நித்தமும் காப்பாய் போற்றுவோம் ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றுவோம் ஓம் பத்தினி பணிந்தோம் போற்றுவோம் ஓம் பாரமே உனக்கே போற்றுவோம் ஓம் இத்தியை விளக்கே போற்றுவோம் ஓம் இந்தியை தாயை போற்றுவோம் ஓம் ஏழையர் அன்னை போற்றுவோம் ஓம் எங்குவார் துணையை போற்றுவோம் ஓம் காலனை பகைத்தாய் போற்றுவோம் ஓம் கண்மணி ஆனாய் போற்றுவோம் ஓம் சத்திய பொருளை போற்றுவோம் ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் தத்துவ சொர்க்கமே போற்றுவோம் ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றுவோம் ஓம் ஆராதார நிலையே போற்றுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. அனைவரும் அன்னதானத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எதிர்கால இடத்துல 2 டென்ட்டில் போட்டுருக்காங்க அன்னதானத்துக்கு. பக்தர்கள் அனைவரும் அங்கே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓம் சக்தி. ஓம் சக்தியே அருள்மிகு பங்காரு சித்தரே ஓம். ஓம் சக்தியே அருள்மிகு பங்காரு சித்தரே ஓம். ஓம் சக்தியே அருள்மிகு பங்காரு சித்தரே ஓம். ஓம் 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 சக்தியே செந்தில் குமரனே ஓம். ஓம் சக்தியே செந்தில் குமரனே ஓம். ஓம் சக்தியே செந்தில் குமரனே ஓம். ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. அம்மா வலிவிடு வலிவிடு. அம்மா கொஞ்சம் வழி விட்டுருங்கம்மா. சக்தி கொஞ்சம் வழி விட்டுருங்க. கொஞ்சம் வழி விட்டுருங்கம்மா. சக்தி கொஞ்சம் வழி விட்டுருங்கம்மா. அம்மா வழி விடுங்கம்மா. சக்தி வழி விடுங்க.
ஓம் சக்தி. ரெண்டு மைக்.
சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே